வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள், வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, நாமக்கல். நாமக்கல் கருப்பசாமி, நாங்கள் தொழிலெலாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு வேதனைப்படுறோம், அதை தீர்த்து எங்களை தெளிவாக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். கடன்கள் தீர்க்கணும்னு வந்தவங்க யார்? வரலாம். கருப்பசாமிக்கு கால் வந்துட்டுவாமா. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, பேர்காட்டினிலே வாழும் கருமாரி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், போகிற வழியில் மாரியம்மான்னு ஒரு தாய் இருக்காளா? 2.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழிலில் கோடிக்கணக்கான நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து விட்டீர்கள். இடைப்பட்ட காலத்தில் வாழ்வோமா தாழ்வோமா என்ற ஒரு சந்தேகமே உங்கள் வீட்டில் ஏற்பட்டுருச்சு. அதனால் இழந்த செல்வமும் வேணும், எங்கள் கடன்களும் தீரணும், எப்பொழுது எங்களுக்கு வழி பிறக்கும்னு கேட்குறியா? கால் வந்துட்டுவான். வேருக்கு நீர் ஊற்றி வாழ வைப்பாள். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது மேலே ஊற்றணுமா கீழே ஊற்றணுமா? வேருக்கு தான் நீர் ஊற்றணும், அப்படி தானேப்பா? மண்ணிலேருந்து தானே தண்ணீர் எடுக்கும். அதை போல் இப்போ உனக்கு கனியை கொடுத்து கடனை தீருன்னு சொல்லி உத்தரவாயிடுது. அதனால் உன் கடனை தீர்த்து தாரேன். இன்னையிலிருந்து புதுமையாக தலைத்து ஓங்கி தொழிலையும் தொடங்கி கடன்களும் தீரும், வெற்றி அடைவீர்களப்பா. அதே நாமக்கல் எல்லை, என் மகன் வெளிநாட்டில் சிக்கிக்கிட்டான், அவனை மீட்டி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டில் எங்கே பாருங்க, இது யாருமா? அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, வாரேன். அங்கே நில்லுங்க. உங்கள் பையன் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டானா? லண்டனில். அங்கே என்ன செய்தான்? இங்கே வருவானா? ஏன் வரல? அவனா தானே வரல. அவன் நினைத்தாலும் வர முடியாமல் இருப்பான் இவள் மகன், அப்படி தானே? கால் வந்துட்டு வா. அதனால தான் நான் கேட்டேன்ப்பா, தப்பாக நினைக்காத. வரலாம் பராசக்தி, வா. அங்கே உள்ள சட்டத்திட்டத்தின்படி அவனுடைய விசா இப்போ ஓப்பன் ஆக போகுது. வர வச்சு தந்துருந்தேன், வெற்றியாக்கி தரேன். அடுத்து உன் பேரம்பேத்திக்கு என்ன செய்யணும்? கல்வியை வெற்றியாக்கி தரேன், குணமாக்கி தரேன். போய்ட்டோம். அடுத்து பேசுவாத. கர்ப்பசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை. ஆமாம், வண்டி வாகனம் சொந்தமாக தொழில் நடத்தி வேதனைப்பட்ட செல்வ மக்கள் கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை ஒருவன், ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா, தாயாரை தந்தை மறந்தாலும் வரலாம். சில கோடிகளை இழந்து மனவேதனைகளை அடைந்து மீண்டும் தொழில் தொடங்க முடியுமா முடியாதா என்கிற ஒரு சிக்கலில் வேதனைப்பட்டிருக்கலாம். சட்டப்படி வழக்குகளும் குழப்பங்களும் தொட்டு அதில் வெற்றியடைய முடியுமாங்கிற ஒரு வேதனையும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதையெல்லாம் ஜெயிச்சு தந்தால் போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். ஒரு இடத்துல உட்காந்து பழகுங்க. போய்ட்டு வச்சுருங்க. வாமா,
வரலாம் வா. உங்களுடைய தொழிலை வெற்றியாக்கி வழக்கிலும் ஜெயிச்சு இந்தா கடன்களையும் மீட்டி கோடி பணங்களையும் வர வச்சு தாரேன். வெற்றி அடைஞ்சு வா. படிக்க வச்சு தாரேன். பட்டது மாதிரி கர்மசாமிக்கு. அப்படியா? என் மகன் வெளிநாட்டில் இருக்கானே, வேறு எதுவும் பழக்கம் இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் லண்டனில் இருக்கவனை பற்றி. அப்படியா? ஒரு பொண்ணு குறுக்க வந்திருக்காடா உன் மகன் வாழ்க்கையில். தம்பி கவலைப்பட்டியா? நீ கழிவுப்பட்டியாப்பா? கழிவுப்படல. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வா. உன் பையனை பார்த்தேன். இப்போ கழிந்த ஒரு 3 மாத காலமாக கொஞ்சம் அவனுக்கு சம்பளம் பத்தலைங்கிற ஒரு செய்தி இருந்துச்சு. சரிண்ணா? அந்த சம்பளம்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் தயாராகிடுது. ஆனால் பழக்கத்தில் ஒரு பொம்பளையால் அவன் கொஞ்சம் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவனை மீட்டிங்கை கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். வரணுமா உன் பையன்? அங்கே தான் இருக்கணும். பின்ன என்ன செய்யணும்? இப்போ அவனுக்கு பணம் தரணும். கால் வந்துட்டு வரலாம். கடன்களை தீர்த்து தாரேன். உன் பையனால் பலன் அடைவ. அங்கே இருக்க சிக்கலை நீக்கி தந்துடுறேன்ப்பா. இந்தா இந்த கனியை கொண்டாக்கு போடு. விவசாய நிலத்தில் தூவிக்கா, வெற்றி உண்டு. இந்தா கர்மசாமிக்கு. சேலம் எல்லை சேலம். கால் வந்துட்டு வரலாம். சேலம் இன்னும் 2 முறை காலில் வந்துட்டு வாமா. உன்னுடைய பூவும் பொட்டுக்கும் எதுவும் மறைமுகமாக ஆபத்து இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. உன் கணவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு விதி இருக்குது. அந்த அறுவை சிகிச்சையில் அவனுக்கு ஆபத்து வராது. ஆயுளுக்கு கண்டம் இல்லை. இதிலிருந்து அவன் தப்பிச்சிருவான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். இந்தா இந்த பிறவியில் ஒரு அறுவை சிகிச்சை அவன் உடம்புல படணுங்கிற விதியோடு தான் அவன் பிறந்திருக்கான். அதை மாற்றி ஏதாவது டெக்னிக்கல் பண்ணி மேஜிக் பண்ணி செஞ்சிட முடியும்னு எதையாவது நாடினீங்கன்னா அந்த நோய் இருந்து 4 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அவனுக்கு பிரச்சனையை கொடுக்கும். புரியுதா? ஆகையினால் ஒரு சின்ன அறுவை சிகிச்சையை செய்து அதை இல்லாமலாக்கி காப்பாற்றித்தாரேன். வெற்றி உண்டு. சென்று வென்று ஆனந்தத்துடன் வருவாய். கிரகப்பிரவேசம்லாம் முடிந்து நல்ல சாப்பாட்டை முடிச்சுட்டு வா. போய்ட்டு வா. அதே சேலம் எல்லை கடன்பட்டு வேதனைப்பட்ட மக்கள். கால் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி பேல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையார். உன் வீட்டுக்கு போகிற வழியில் விநாயகர் இருக்காராம்லா? இருக்காரோ? கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு 1.25 ஆண்டுகளாக தொழிலில் வெற்றி இல்லை. மனவேதனை நடக்கு. கடன் பட்டுக்கிட்டு இருக்க. துணைவியார் எங்கே இருக்கா? அவளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை இருக்குது. ஓயாத கிரக கோளாறா செய்வன கோளாறான்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே நச்சடிச்சுக்கிட்டு இருக்கமே. அந்த வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு ஒரு சந்தேகம். கால் வந்துட்டு வா. தம்பி வணக்கம். அவன் எங்கே இருக்க? அந்த இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? தொழிலையும் நல்லாக்கி தரணும். இடுப்பில் இருந்து தொடை வர உனக்கு வலி இருக்க. இங்கா வா. அதையும் நீக்கி தாரேன். கடனை தீர்த்து தாரேன். இந்தா தொழிலை வெற்றியாக்கிக்க. ஆனந்தமாய் வா மகனே. சாப்பிட்டு போ. அரைகுறையாக போயிடக்கூடாது. பௌர்ணமி சாப்பாடு.
வஞ்சகம் இல்லாமல் சாப்பிடணும் எல்லோரும். அதே சேலம் எல்லை மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பையனை பற்றி யார் கேட்க வந்திருக்கா? என்னக்கா அவன் பையனுக்கு கால் வந்துட்டு வா. யாருமா அது? உன்னுடைய தாயார். வா உட்கார். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உட்காருங்க. பக்கத்தில் வா. உன் வீட்டுக்கு போகக்கூடிய ரோட்டில் கொஞ்சம் பள்ளிவாசல் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியட்டியா? காளியம்மா இருக்காளா? மாரியம்மன் கோயில் இருக்காங்களா? மெயின் ரோட்டில் இடது பக்கம் மசூதி பள்ளிவாசல் இருக்கா? கால் வந்துட்டு வா. என்னடா செய்தவனுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கும். ஒரு வச்சுருக்கேன். உன் பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன். சொல்லு, உனக்கு புரியுமா? மரமண்டையாக உட்காந்தனா நேரம் போயிடும். உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். அவனுடைய நட்புகள் சரியில்லை, புரியுதா? குடிகாரங்க கூடயும் சட்டப்படி குற்றம் செய்ய குற்றவியல்காரங்க கூட சேர்க்க. நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரமாட்டான், லேட்டாகி வருவான். வண்டி எடுத்துகிட்டு சீட் அடிச்சுக்கிட்டு அலைதான், புரியுதா? எங்கேயாவது போய் சமைச்சு திங்கிறது, ஹோட்டலில் போய் திங்கிறது, இந்த வேலைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், புரியுதா? அவனுடைய போக்கு நல்லா இல்லை. சனி பகவானால் அவனுக்கு தொல்லை இருக்குது. அவனை திருத்தி தந்தால் போதுமா? சரி, வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, பணம் தானே, வா. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேல். வாமா, இந்தா இந்த வீட்டிலே இருந்துக்கலாம். உனக்கு வருமானம் வரும், வெற்றியாக்கி தரேன், கஷ்டத்தை தீர்த்து இப்போ நல்லா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? இந்தா பக்கத்தில் கொண்டா உன் பையனை. இவன் நல்லா தானே இருக்கான். வா பக்கத்தில், கண்ணை மூடு. எஸ், கால் வந்துட்டு வா. வரலாம், நேரம் ஆகுதுல, வா. அவருன்னு அடிவயிறு சம்மந்தமான பாதிப்பும் வலி உபாதையும் இருக்குது. கழுத்து உளைச்சல் இருக்குது. இது நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனையா அல்லது ஆவிகள் எதுவும் பிடிச்சிருக்குமான ஒரு சந்தேகம் உனக்கு இருக்குது. ஆவியும் பிடிக்கலை, எந்த பாவியும் பிடிக்கலை, புரியுதா? நரம்பியல் சம்மந்தமான குறை. 3 முறை என்னை பார்க்கவா, நீ நல்லா ஆயிடுவேன். வெற்றி உண்டு, சந்தோஷமா. பணம் வந்துட்டு கடத்தை தீர்த்துட்டு வா, சாமி கொடுக்கலாம். அதே சேலம் எல்லை, நான் வச்சுருக்கக்கூடிய தொழிலை எனக்கு சரியாக பார்க்க முடியலை, அதை வெற்றியாக்கி தாங்க ஐயான்னு கேட்டு வந்தவங்க. என்னடா தொழில் பார்க்க? ஆரோக்கியமாக வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி நிற்கின்ற வேளை சட்டென்று உன் கையை பற்றி. கால் வந்துட்டு வா. என்னம்மா நீ வந்திருக்க? யார் நீ? வா. என்று கடை வச்சுருக்கியா? வீட்டிலே தான் எல்லாம் முடிச்சுக்கிடுத. கண்ணை மூடு, உன் கண்ணுக்குள்ளே என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி?
மண்ணு மனையில் செய்வன கோளாறு இருக்குது, அதை தீர்த்து தாரேன். இந்த 6வது மாதத்தில் உனக்கு வந்து வேலை கிடைக்கும், தொழிலையும் ஆரம்பிச்சுக்கலாம். உடம்புல வந்து வேணான நடுக்கமும் மனவேதனையும் இருக்குது, தீர்த்து தாரேன். போய்ட்டோம், அடுத்து பேசுவோம். கர்பதாமிக்கு சேலம் எல்லை சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தவர்கள். என்னையா சொத்து? ஆ சரி, கண்ணை முடிக்காங்க, கண்ணை முடிக்காங்க. அந்த இடத்துலேருந்து ரோட்லேருந்து ரைட் சைடில் உள்ள பாதை மட்டும்தான் குழப்பமாக இருக்குது. அந்த பாதைக்கு உரியவனை உங்களுக்கு சம்மதிக்க வச்சு இடத்த விற்று தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா, அடிச்சிடுவோம். கர்பதாமிக்கு கம்ப்யூட்டர் போட்டிருக்கியா? நான் எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் பார்த்தியா? இந்தாப்பா, இந்த கனியும் விபூதியும் அந்த பாதையில் போடு, மனசு மாறிடுவான். ஜெயிச்சு தாரேன். கண்ண மூடு. உள்ளுக்குள்ளேயே என்னமாவது தோணிக்கிட்டு யாரோ பேசுகிறது மாதிரி உன்னை வழிகாட்டுது. இதெல்லாம் தப்பு. இது தானான மனக்குழப்பம். இடுப்பு முட்டுகள் போன்ற இடவுகள் உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சரியாக்கி தாரேன், கவலைப்படாத. ஆமாம், சரிப்பா. அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்கள். கர்பதாமிக்கு அப்படியா? அப்படியா? என்னது அப்படியா? சாமி, என்னுடைய தொழிலெலாம் ஸ்டக்காகி அப்படி நிற்கின்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? யார்? என்ன தொழிலையா? இப்போலாம் சரியாக ஓடலையா? கால் வந்துட்டு வா. நீ யார்? பராசக்தி. அது யார்? பூ போலே உன் புன்னகைகள். நான் யாரையும் நம்ப மாட்டேன் தெரியுமா உனக்கு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ இருமா உட்காந்துக்காமா. உலகினை கண்டு நம்ம பணம்லாம் வீட்டுக்கு ஒழுங்காக கொடுன்னு தரானா பராசக்தி? கணக்கு கேட்டியா? சண்டை வந்துச்சா? யாருக்கு கொடுக்காமனு எதுவும் உனக்கு துப்பு தொலைங்குச்சா? எங்களை கொடுக்க பணம்லாம் யார் வீட்டுக்கு? துபா வீட்டுக்கா வேறு யார் வீட்டுக்குமா? அப்படியா? உங்கள் வீட்டுக்கு கொடுக்கியா? ஆமாம், கண்ணை மூடி பார்ப்போம், ஒரு ரகசியத்தை கண்டுபிடிப்போம். கால் வந்துட்டு வா. என்ன பழக்கமெல்லாம் உண்டு தம்பிக்கு? ஆனால் அந்த பாட்டில் தெரியும். அந்த பாட்டில் எவ்வளோடா நான் இருக்க? அதான் லேசாக அங்கே பாருன்னு கேட்டால் அதாங்க பார்த்தேன். நீங்கள் தான் இழுச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குது. ஃபுல் அடிப்பியா ஆஃப் அடிப்பியா ஒரு நாளைக்கு? சும்மா அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு போக வேண்டியது, ஜாலியாக அடிச்சு வர வேண்டியது. என்ன கல்லும் ஈர கறியும் திருட்டு வருவான் பொறுக்கு பே. என்னடா தம்பி, இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. நீ 10 தரம் விடலாம், தப்பே கிடையாது. என்னை போட்டு கொடுக்க வாடி வீட்டுக்கு. அப்படி தானே சொல்லி விழுந்தா உள்ளே சொல்லு. எரும மாடு எனக்கு தெரியாதால பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. இப்போதைக்கு தொழில் வந்து ஒரு 3 மாத காலமாக உனக்கு கொஞ்சம் சரியில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. பழைய ஆர்டர்கள் சரியில்லை. யாரும் போட்டிக்கு எதுவும் நடத்திக்கிட்டு இருக்காங்களா, இல்லை நம்ம கஸ்டமர்கள் யாரும் நம்மளை பார்க்கலையேங்கிற ஒரு குழப்பம். என்னடா உன் தொழிலை ஓங்காரமாக ஓடி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக இருப்பாங்க, கவலைப்படாத. உன்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டை பற்றி நீ கேட்குற. பொண்டாட்டியை பொறுத்தவரை நல்லா தானே வச்சுருக்கான், அவளுக்கு எந்த குறையும் இல்லைன்னு நீ நினைக்க. ஆனால் அவன் மனத்தில் குறை இருக்குது. உண்மையா இல்லையாம்மா? அப்போ உன் எண்ணத்துப்படி இவன் வரணும்னு நீ நினைக்கிற. 3 மாதம் பொறுமையாரு. அந்த வீடும் உங்களும் நல்லா ஆக்கி தந்துடுறேன். இந்தா நிறைய வருமானம் வரும், கஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன், கடன் பட மாட்டேன், நிறைய ஆர்டர் வரேன்டா, சந்தோஷமாக இரு. இந்தா உன் உள்ளம் போனாமல் வாழ வைக்க. ஒரு கேள்வி கேட்டுக்கா,
கண்ணமுடே. மூணு மாதம் பொறுமையாரு. ஆப்ரேஷன் வேணும் வேண்டாங்கிறத பின்னால் பேசும். சரி, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு ஈரோடு. முத்துக்கு முத்தாக உனக்கு ஈரோடானா தம்பி? ஈரோடு. தொழில் நஷ்டத்தை பற்றி காட்டு வந்தது யார்? வா, கால் வந்துட்டு வா. நீ என்னடா தொழில் பார்க்க கழுத்தில் துண்டு வச்சிருக்கியா? இளமைக்கு பொருள் சொல்ல வரவா. நூறு தரம் கால் வந்துட்டு வா. நல்ல பாட்டு. பாப்பா, ஓராண்டு காலங்களாகவே போட்டி பொறாமையால் உன் தொழில் முடங்கி இருக்கு. உண்மையா? வண்டி வாகனங்கள் எதுவும் வச்சுருக்கியா? அதெல்லாம் சரியாக ஓடாத அளவுக்கும், எதிர்பார்க்காத பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கும் கடன்களிலையும் குழப்பமாகி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இவைகளை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? தேவையில்லாமல் ஒரு நட்பால் உன் உள்ளம் பாதிச்சிருக்கும். அந்த நட்பு இப்படி நட்பு. இது என்னடா பூனா உனக்கு தெரியுமில்ல? அதான் ஒரு பாட்டு படித்தேன். இளமைக்கு பொருள் சொல்ல வரவா, அழகுக்கு மறுபெயர் கண்ணா. இந்தா தூர போட்டுரு, கசக்கி போடு. உன் பணம் முன்னேறணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான்டா சொல்லுதேன், தப்பாக நினைக்காத. சாப்பிடியா? சாப்பாடை சாப்பிட்றலாம். ஊறுகாயை சாப்பாடை மாதிரி சாப்பிட முடியுமா? தொட்டுக்கிடலாம், லேசாக நாக்கில் வச்சுக்கலாம். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. நல்லாரு, புனிதமாகி வருவ. உன் கடன் தீரும். உன்னை பல கோடிக்கு அதிபதியாக நான் பார்ப்பேன். வெற்றி அடைந்து வருவாய் மகனே.